ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் வரலட்சுமி விரதத்துக்கு ரிட்டன் கிஃப்ட்க்கு என்ன வாங்கியிருக்கேன்றதை பார்க்கலாம். மிரர், கண்ணாடி வளையல் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் ப்ளவுஸ் பிட், ஸ்மால் கண்டெய்னர், பூ, கயிறு, மஞ்சள், குங்குமம் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ப்ளவுஸ் பிட்டில் பார்த்தீங்கன்னா கலம்காரி, நார்மல் பட்டு, நார்மல் ப்ளவுஸ் பிட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். வளையல், அதேமாதிரி ஹோல்சேலில் நம்மளுக்கு கண்ணாடி கிடைக்கும். ஸோ இந்த ப்ரைஸ் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு மஞ்சள் குங்குமம் இது மாதிரி ஹோல்சேல் பேக்கெட்டாகவும் வாங்கிக்கலாம், இல்லை ஸ்மால் 10 ரூபி பேக்கும் இருக்குது, அதுவும் நம்ம வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு தாம்பலத்தில் நான் எப்போவுமே 5 ரூபாய் இல்லை 1 ரூபாய் நாணயம் வச்சு எப்போவுமே கொடுப்பேன். ஸோ அதுக்கும் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் சேர்ந்து ஒரு ஜிப்லாக் கவர்லேயும் போட்டு கொஞ்சம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இது மாதிரியும் கொடுக்கலாம், இல்லை செப்ரேட்டாகவும் வைக்கலாம். அதே மாதிரி தாலி சரடு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பல்காக பர்ச்சேஸ் பண்ணும் போது நம்மளுக்கு கொஞ்சம் அஃபோர்டபுள் ரேட்டில் கிடைக்கும். ஸோ அதுவும் நான் வாங்கிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு விரலி மஞ்சள், அதுவும் வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வெற்றிலை பாக்கு. நெக்ஸ்ட்டு ஃப்ளாருக்கு பார்த்தீங்கன்னா சாமந்தி, ரோஸு, அப்படி இல்லைனா மல்லிகை பூவை கூட வைக்கலாம். பழம் வாழைப்பழம். அதுக்கப்புறம் இந்த டைம் அம்மனுக்கு பிடிச்ச பழமான மாதுளை வைக்க போகிறேன். ஸோ இதெல்லாம் அவங்கவுங்களுக்கு முடிஞ்சபடி நம்ம கொடுக்கலாம். இதுதான் கொடுக்கணும், அதுதான் கொடுக்கணும் அப்படின்றது கிடையாது. அவங்கவுங்க விருப்பப்படி வெறும் மஞ்சள், குங்குமம், வெற்றிலை பாக்கு வச்சு கொடுத்தாலும் நல்லது தான். அதுக்கப்புறம் இது மாதிரி ஸ்மால் பாக்ஸஸ் இப்போ விற்குது. ஸோ இது கூட அடிஷ்னலாக இது மாதிரி பாக்ஸ் கூட நம்ம போட்டு கொடுத்தா எதனா யூஸ் ஆகும். லைக் அவங்க கிட்க்கு கொடுக்கலாம், இல்லை வீட்லேயே எதனா சில பொருட்கள் போட்டு வைக்கிறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ இது ஆப்ஷனல் தான், வேணும்னா வச்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் நான் இந்த டைம் கொடுக்கறதுக்கான பொருள் வாங்கியிருக்கேன். ஸோ இது நம்ம எப்படி அரேஞ்ச் பண்ணலான்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட்டில் ப்ளவுஸ் பிட் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இது மாதிரி நான் பேக்கெட் பண்ணி வச்சுருக்கேன்ல, ஸோ அது மாதிரியும் வைக்கலாம். ஆர்எல்ஸ் ஒவ்வொரு திங்காகவும் நம்ம செப்பரேட்டாக வைக்கலாம். ஃபஸ்ட்டு நான் மஞ்சள் கயிறு, அதுக்கப்புறம் மஞ்சள் கிழங்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெற்றிலை பாக்கு. இது கண்டிப்பாக வைக்கணும். தாம்பூலனாலே வெற்றிலை பாக்கு இல்லாமல் இருக்கக்கூடாது, கண்டிப்பாக வைக்கணும். ஒரு 4 வெற்றிலை, 2 பாக்கு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் 5 ரூபாய் காயின் ஒன்று வைக்கிறேன். நாணயம் நம்ம குறுக நம்மளுக்கு நாணயம் பெருகும், அதனால தான் காயின்ஸ் வைக்கிறோம். நெக்ஸ்ட்டு மிரர், முகம் பார்க்கும் கண்ணாடி வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு மஞ்சள், குங்குமம். இது மாதிரி இது ஒரு 50 பேக் இவ்வளோ ருபீஸுங்க கிடைக்குது. ஸோ அது மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம எல்லா பூஜைகளும் கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு வளையல் ஒரு செட்டு வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அம்மனுக்கு பிடித்த மாதுளம்பழம். நெக்ஸ்ட்டு 2 வாழைப்பழம் வச்சுக்கிறேன். இதில் நான் இந்த பொருள் மட்டும் வைக்கணும்னு கிடையாது, நீங்கள் எது வேணாலும் வைக்கலாம். சீப்பு, மருதாணி, பொட்டு பாக்கெட்டு, எது வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ நான் இந்த டைம் இதெல்லாம் மட்டும் தான் நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஸ்மாலாக ஒரு பாக்ஸ் வாங்கியிருக்கேன்னு சொன்னேன்ல, அதையும் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் நான் இந்த வருஷம் தாம்பலமாக ரிட்டன் கிஃப்டாக கொடுக்க போகிறேன் என் வீட்டுக்கு வர அம்மன்களுக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு எதனா இன்ஃபர்மேஷன் வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் இதை பற்றியான டீட்டெயில் விவரங்களை போஸ்ட் பண்ணுறேன்.